Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நெஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான மொமெண்டம் கொடுத்தான். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நல்லா நான் பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணி நல்ல ஒரு பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்டை நீ காட்ட போகிறேன். ஏன்னா வந்து நீங்கள் ஃபேக் பண்ணுறீங்க, உங்கள் முடிஞ்ச ஒரு ப்ராஃபிட்டை காமிங்கன்னு எல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து நான் வந்து காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா யாரையும் என்கரேஜ் பண்ணுறதில்ல, உங்களோட செல்ஃபில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் காட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் குரூப்பில் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓவர்வியூ மாதிரி கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இந்த சேனல் பேட்டர்னில் தான் இருக்குது. இந்த சேனல் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த சேனல் ப்ரீவியஸ் டேவோட லோ வந்து டச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பாக இருந்துச்சு. பட் ஆனால் நான் அதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு மார்க்கெட் மேலே போய்ட்டு அதுக்கப்புறம் கீழே வரும்னு எதிர்பார்த்தேன். வந்து ப்ரீவியஸ் டே லோ தொடும், அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகணும்னு எதிர்பார்த்தேன். பட் இன்றைக்கி ஸ்டார்டிங்லேருந்தே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் வந்தது. அதுவும் மொரட்டு சைட்வேஸ் செத்துட்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த ஸ்வீப்பான இடத்துல எல்லாம் நம்ம என்ட்ரி எடுத்துருந்துருக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் சைட்வேஸுங்கிறனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 ஹவருக்கான பாயிண்ட்ஸும் வந்து மொத்தமாகவே 70 பாயிண்ட் அந்த 1 ஹவரில் க்ரியேட் பண்ண ஜோன். ஓகேங்களா? ஸோ அந்த 70 பாயிண்டில் நான் என்னத்தை போய் எடுத்து எங்கிட்ட இருந்து திடீர்னு திரும்பிச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆயிரும். ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸே இல்லை, நான் எடுக்கல. ஓகேங்களா? ஸோ அடுத்து எண்ட் ஆஃப் த டே ஒவ்வொரு ஹை செட் பண்ணும்போதும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குமான்னு செக் பண்ணேன். கொடுக்கவே இல்லை. கடைசியில் ஒரு 2 மணி 2:10 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் கொடுத்து 1 ஹவர் லோவையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணேன். ஓகேங்களா? அடுத்த வந்து செட் பண்ண லோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ட்ரி கொடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் இங்கே ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் நான் சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 7300 சம்திங் 20 ரூபான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடச்சிது. நான் வந்து மொத்தமாக 600 குவான்டிட்டி எடுத்திருந்தேன். ஓகேங்களா? ஸோ நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த மணி. ஸோ இப்போவும் சொல்கிறேன், இது டூ ரிஸ்கி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நான் பேக் டெஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது யாரையும் என்கரேஜ் பண்ணுற விதமாக இல்லை. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு இதே இந்த ஸ்ட்ராட்டஜியில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? பட் ஆனால் அதுவும் சக்ஸஸாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி லைவ்லேயே காட்டணுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ட்ரி அந்த பிரேக் டவுன் முடிஞ்சு ரிட்டர்ன் கொடுக்கும்போது வந்து நான் என்ட்ரி எடுத்தேன். ஓகேங்களா? எனக்கு வந்து 60 ரூபாயில் வந்து நான் டார்கெட் போட்டிருந்தேன். என்ட்ரி எடுத்தது வந்து 40 சம்திங் 8 ரூபாயோ என்னமோ நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 600 குவான்டிட்டி. ஓகேங்களா? 27,000 சம்திங் என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லபடியாகவே வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் ஆச்சு. ஆக்சுவலாக நான் என்ட்ரி போட்ட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா. பட் ஆனால் இந்த நேரக்காலம் எப்படி இருந்ததுன்னா வந்து ஜிடிடி ஆர்டர் போட்டிருந்தேன். பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 25.10 பைசா வரைக்கும் வந்துட்டு என் ஆர்டரை கலெக்ட் பண்ணாமல் போயிட்டான். ஆக்சுவலாக நான் கலெக்ட் பண்ணியிருந்தேன்னா இது வந்திருக்க வேண்டிய இடம் வந்து எனக்கு டபுள் த அமௌண்ட், ஈஸியாக டபுள் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஹைலி ரிஸ்கி. ஓகேங்களா? இது ஸ்ட்ராட்டஜி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை மக்களே. ஆக்சுவலாக நீங்கள் டே ஹை வந்து பார்த்திங்கன்னா 23,150. ஓகேங்களா? அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸோ மார்க்கெட் அடுத்து ஃபர்தராக வேகமாக மூவ் ஆச்சுன்னா 23,150 தான் போகணும். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளோ லோவாக வருதோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அதை வெயிட் பண்ணி அதில் என்ட்ரி எடுத்தேன்னா இது அவுட் ஆஃப் த மணிலேருந்து அட் த மணியாக போகும்போது இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்குன்னா கிட்டத்தட்ட 70 ரூபா 75 ரூபா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் கால்குலேட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக அப்படி தான் நடந்தது. பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபாயில் போட்டேன். 26 ரூபாயில் போட்டிருந்தேன்னா எனக்கு இன்றைக்கி என்னோடய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டபுள். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து 170% ப்ராஃபிட்டில் இருந்துருவேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தோம். இப்போ மறுபடியும் ஒரு சேனல் பேட்டர்னில் தான் இருக்குது. இந்த சேனல் பேட்டர்னையும் பிரேக் பண்ணிடுச்சு. பட் ஆனால் இதுக்கப்புறமும் ஒரு சேனல் பேட்டர்ன் இருக்குது. சும்மா சேனல்னு போட்டிங்களா தாலியில் இருக்காதரா அப்படின்னு கேட்கலாம். பட் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். அதை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் வந்து எல்லாம் நம்ம வந்து சேனல் பேட்டர்லாம் வரையில தன்னைப்பால் வரைஞ்சதை தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ தன்னைப்பால் நமக்கு ஒன்று தோணுதோ அதை தான் எடுத்து யூஸ் பண்ணுறேங்க. பாருங்கள், கரெக்டாக போட்டேன்னா ஃபஸ்ட்டுண்ணா. ஓகேங்களா? ஸோ தெரியுதுங்களா மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு? கரெக்டாக வந்தது, பிரேக் பண்ணிச்சு. நார்மல் சேனல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சேனலை பிரேக் பண்ணிச்சு. நம்மளோட ஃபிபனாச்சி சேனலோட லோவை வந்து டச் பண்ணிச்சு. அடுத்து 15 மினிட் கூட ஆர்டர் பிளாக்கை போய் ட்ரிகர் பண்ணியிருக்கு. அவ்வளோதான். 23,200 ஸ்ட்ராங் செல்லிங்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டேன் குரூப்பில். ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கான மார்க்கெட் இதை கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 300, அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 450 வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் செல்லிங் கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 300 பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. கேப் அப்பில் ஓப்பன் பண்ணால் மட்டும் அதாவது ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணால் மட்டும் 23,200 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? பட் நாளைக்கு வந்து ஷார்ட் கவரிங்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் ஷார்ட், அதாவது கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக செல் பண்ணவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து அவங்க இதை ப்ராஃபிட்டெல்லாம் கவர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நாளைக்கும் ஃபர்தராக மொமெண்டம் இந்த மாதிரி சடன் மொமெண்டம் எதிர்பார்க்குறேன் நான். ஓகேங்களா?
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் நான் இந்த பாக்ஸ் எப்போ வரைஞ்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஃபஸ்ட்டு வரைஞ்சது இதை பிரேக் பண்ணி நான் க்ளோஸ் வச்சோன்னே தான் என்ட்ரி கொடுத்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா டே ஹை வந்தோடனே ஆர்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது சிம்பிள் ஸ்கேல்ப் தான் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ ஒரு 3.5 நிமிஷத்தில் என்னோடய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு அமௌண்ட் போட்டுருவோம் பார்த்தீங்களா, 20% 25% டார்கெட்டு. அந்த டார்கெட் வந்தோடனே நான் ஆர்டர் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 70 to 80%. ஏன்னா நான் 48 ரூபாயில் என்ட்ரானேன். மேலே போனது 76 ரூபா வரைக்கும் மேலே போயிருக்கு. க்ளோஸ் ஆனது வந்து 70 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. நான் நாளைக்கு அதை ஸ்வாப் பண்ணியிருந்தாலும் நாளைக்கு அதை ஸ்விங் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் வந்து 80 ரூபா 85 ரூபாயில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ என்னோடய ப்ராஃபிட் டபுள். ஓகேங்களா? பட் ஆனால் நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணல. ஏன்னா மைண்ட் செட் நம்ம ஒன்று செட் பண்ணியிருக்கோம். அந்த மைண்ட் செட்லேயே போகிறது தான் நமக்கு நல்லது. நம்மளோட டார்கெட் வந்துச்சு, அச்சீவ் ஆயிடுச்சு, டார்கெட் ட்ரிகர் பண்ணிட்டோம், முடிஞ்சது, வந்துட்டோம் வெளியே. ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட்னு ஒரு ஸ்டாக் நான் ஆக்சுவலாக கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு இறங்கியிருக்கு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக நாங்கள் என்ட்ரு ஆயிடணும். ஓகேங்களா? ஸோ என்ட்ரு ஆயிருக்கோம் மறுபடியும். ஏன்னா நாங்கள் மேலே ப்ராஃபிட்டை வந்து பார்த்திங்கன்னா 15% புக் பண்ணிட்டு இந்த இடத்துல முன்னாடி இதில் வந்துன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்தோடனே செல் பண்ணிட்டோம். ஏன்னா 50 to 60% ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் அங்கே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 15%லேயே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே ஒரு கேப் இருந்தது. ஓகேங்களா? மேலே இருக்க கேப்பை ஃபில் பண்ணிச்சு. ஸோ கீழே இருக்கிற கேப்புக்கு வந்துச்சு. நாங்கள் கீழே இருக்கிற கேப்பில் ஒரு நாள் லோவர் சர்க்யூட் அடிச்சு தெரியுங்களா? அதனால் லோவர் சர்க்யூட் அடிச்ச அன்னைக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு ஆயிருந்தோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா 1360 ரூபாய்க்கு என்ட்ரு ஆயிருந்தோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் போச்சு, 12% எக்ஸிட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பாதி குவான்டிட்டி ஹோல்டிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஆவரேஜ் பண்ணலாம், கீழே வந்து மறுபடியும் ஒரு ஆவரேஜ் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கும். ஏன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம். ஸோ அசலை வெளியே எடுத்துட்டோம், ப்ராஃபிட் மட்டும் அதில் இருக்குது. ஓகேங்களா? ஒரு 70 குவான்டிட்டி நம்ம இருக்குது அதில் இன்னும். ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு ப்ராஃபிட் தான் ரன் ஆகிட்டுருக்கு. கீழே வந்ததுன்னா ஆவரேஜ் பண்ணலான்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொச்சின் ஷிப்யார்ட் நான் கொடுத்த ஸ்டாக். ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஸ்டாக்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஐஆர்டிஏ, கொச்சின் ஷிப்யார்ட் அண்ட் தென் டாடா மோட்டார்ஸ். ஓகேங்களா? டாடா மோட்டார்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இன்னும் வரல. அது வர வரைக்கும் நான் என்ட்ரும் ஆக போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐஆர்டிஏ. ஸோ ஐஆர்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சேனல் பேட்டர்னில் இருக்கான் தலைவன், இந்த இடத்துக்கு வருவான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எப்போவோ வரைஞ்சி கொடுத்துட்டு போனேன். அவன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபாலோ அன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் அதையே பிரேக் பண்ணி கீழே வந்தாலும் 185 வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஆவரேஜ் பண்ணலாம். காரணம் என்னென்னா அது வந்து ஃபண்டமெண்டலாக ஓரளவுக்கு நல்ல ஸ்டாக்கு தான். ஓகேங்களா? குட் ஸ்டாக் தான். இந்த பட்ஜெட்டில் வந்து அதுக்குன்னு சரியாக தான் அலோகேஷன் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டாக் பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது பை ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் ஃபர்தராக உங்களோட அனலிசிஸ் பண்ணிட்டு எடுத்துங்க. நான் என்னோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட்டும் கிடையாது, NISM சர்டிஃபைடு ஒரு ரிசர்ச் அனலிசிஸ்ட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஃபர்தராக நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இதான் ஸ்விங்ஸு. ஸோ இந்த ஸ்விங்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி யூஸ் பண்ணியே நீங்கள் என்ட்ரு ஆகலாம். அப்படி உங்களுக்கு தெரிலனா வந்து நீங்கள் ஒரு இண்டிகேட்டர் இருக்குது மக்களே, அது பேர் என்ன வந்து ஆக்சுவலாக ஜிக்ஸாக்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இருங்க, ஆமாம், எஸ், ஜிக்ஸாக் தான். இருங்க, 2 இண்டிகேட்டர். ஓகே, தூக்கி விடும். ஓகே, ஜிக்ஸாக். ஓகே, வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைம் ஃப்ரேம் செட் பண்ண அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஹைஸ் அண்ட் லோஸாக வந்து பார்த்திங்கன்னா லைனாக வரைஞ்சி மார்க் பண்ணி காமிச்சிடும். ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி அதோட 50% ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே இருக்குது, டவுன் ட்ரெண்டில் வந்ததுன்னா மேலே இது வரைக்கும் வரலாம் ஸ்விங் பண்ணுறதுக்கு. சப்போஸ் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஹோல்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து நம்ம வித்துட்டு வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்னென்னா வந்து இன்னொரு ரெண்டு இருக்குது. அது என்ன வந்து இஎம்ஐ பேண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இஎம்ஐ பேண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் யூஸ் பண்ணி நீங்கள் பை செல் டெப்த் எங்கே இருக்குன்னு ஓரளவுக்கு நெஃப்டியில் எல்லா ஸ்டாக்லேயும் கண்டுபிடிக்கிறதுக்காக இது. ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த 2 இண்டிகேட்டர் நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தது. ஸோ நான் இதை வந்து எப்போச்சு ஸ்டாக்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதுக்கு நெஃப்டி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு 200 பிரேக் பண்ணான்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக மறுபடியும் 23,000 வந்து டச் பண்ணலாம். நியூ லோ கூட செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஏன் மார்க்கெட் மேலே போனான்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எப்படி என்ட்ரி எடுத்தேன்னா வந்து HDFC பேங்க். ஓகேங்களா? HDFC பேங்க்கோட குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் இன்றைக்கி. ஸோ அந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்படியே இங்கே கர்சர் மூவ் பண்ண 2 சைடு மூவ் பாருக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு ஒரு வால்யூம் கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்தோடனே வந்து அடுத்த கேண்டில் நல்ல
பிக் வால்யூமில் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட HDFC வந்து 2.5% போயிருக்கான். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 160 புள்ளிகள் மேலே போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ 23,000 கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ட்ரு ஆனது வந்து 23,050. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 புள்ளிகள் 100 புள்ளிகளில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட அவுட் ஆஃப் த மணி வந்து அட் த மணியாக மாறிச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து டே ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணால் மட்டும்தான் வரும். இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி நான் இன்னும் ஸ்டடி பண்ணி முடிக்கல. இப்போதைக்கு ஒரு ஓவர்வியூ தான் பார்த்துட்ருக்கேன். ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து HDFC பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் ஓகேங்களா கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒரு கன்சால்டேஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் அதை வந்து இன்றைக்கி பிரேக் பண்ண மாதிரி இருக்குது. பட் ஆனால் பிரேக் பண்ணலை. ஏன்னா நம்மளோட சேனலில் வந்து இன்னும் அந்த ரெட் கலர் லைனை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிரேக் பண்ணாமல் இருக்கான். ஓகேங்களா? அங்கே தான் ஹோல்ட் பண்ணி நின்றுட்டுருக்கான். ஸோ அதை பிரேக் பண்ணினானா நாளைக்கு நீங்கள் அதில் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா HDFC பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொமெண்டம் எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக மேக்ஸிமம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மொமெண்டம் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? அப்சைட் இல்லை. ஏன்னா வந்து பெரிய அடி அடிச்சுட்டு இருக்காங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் 23,600 to 500 வந்தே ஆகணும் மார்க்கெட். அங்கேருந்தால் மறுபடியும் ஃபர்தராக ஃபாலோ ஆகணும். ஸோ அந்த நிலையிலேருந்து நான் மாறப்போகிறது கிடையாது. வருதா இல்லையான்னு தான் பார்க்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சேனல் பிரேக் அவுட் வந்து நடந்துருச்சுன்னா வந்து HDFC பேங்க்கில் நடந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம்.